அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இவ்வுலகத்தில் சாதாரண மனிதனாக கன்னி மரியின் வயிற்றிலே பிறந்து 33 வருட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்து மரித்து பரமேறி சென்ற இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். Luke chapter 2 verse 10 and 11. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதிகளை நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். இருப்பினும் சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்திக்காக சுட்டி காட்டவும் ஆசீர்வாதத்துக்கென்று சில வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். உலகத்திலே 3 முக்கிய சம்பவங்கள் உண்டு. அவைகள் 2 சம்பவங்கள் நடந்தேறின ஒன்று. முதலாவது சம்பவம், தேவன் இந்த உலகத்தை தம் வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டித்தது. அதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும், இன்னும் சொல்லப்போனால் சங்கீதம் 33:6 இங்கே பார்க்கலாம். தேவன் தன் வாயின் வார்த்தையினாலே சகலதையும் சிருஷ்டித்த ஒரு காரியம். இரண்டாவது ஒரு சம்பவம் நம்முடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவைகள். இவ்வுலகத்திலே இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவ பிணியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, பரலோகத்தை நமக்கு காட்டும்படியாக ஒரு பாலகனாக கன்னி மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உதித்தது நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. இது ஒரு அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. மூன்றாவது சம்பவம், உலகம் முழுதும் நாமும் காத்திருக்கிறோம், இயேசுவின் 2ஆம் வருகை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அநேக வேத ஞானிகள் கூறுகிறார்கள், பழைய ஏற்பாட்டிலே 316 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகளாக எழுதி வைத்திருக்கிறார்களாம். 316 வசனங்கள் இயேசு உலகத்தில் பிறந்த பொழுது நிறைவேறின. அப்படியான யோசித்து பாருங்கள், இயேசுவின் பிறப்பை அநேக பரிசுத்தவான்களும் அநேகர் ஆயத்தத்தோடு கூட எதிர்பார்த்து காணப்பட்டிருந்த காலங்கள் தான். கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு தேவனுடைய பிரசன்னத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக உற்பத்தியானது. ஆனால் இயேசு உலகத்தில் பிறந்த பொழுது அவர் யாருக்கு முதலாவது அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது இது நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதுதான். அவர் யூத குலத்தில் பிறந்தவராய் இருந்தாலும் யோசேப்பு மரியாள், யோசேப்பு சொல்லும் பொழுது அவர் பெத்லஹேம் என்ற பகுதியிலே குடிமதிப்பு எழுதும்படி அவர் தாவீதின் வம்சத்திலே வந்தபடியினால் அங்கு வந்திருந்தார். 1 மாதத்துக்கு முன்பாக அவர் கலிலேயா நாட்டின் நாசரேத்திலே இருந்திருந்தார். தீர்க்கதரிசிகள் பாருங்கள், எவ்வளோ அழகாக கர்த்தரோடு அப்படி நாமம் நேரம் வரும்பொழுது அருமையாக அவரை பெத்லகேமுக்கு அழைத்து வந்தார். இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்களாம், மரியாளும் யோசேப்பும் 70 மைல்கள் தூரத்திலே இருந்து வந்திருக்கிறார்கள். கலிலேயா நாசரேத்திலிருந்து அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த தூரம் 70 மைல்கள் தூரம். நான் வேதத்தின்படி மற்ற கணக்கீடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் 3 அல்லது 4 அல்லது 5 நாட்கள் நடைப்பணையாகவோ அல்லது கழுதை மூலமாகவோ வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலங்கள். யூத குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் அவர் யாருக்கு முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார் என்று யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியம் நிறைந்தது. மேய்ப்பர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் சமுதாயத்தால் புறக்கணித்து தள்ளப்பட்ட மேய்ப்பர்கள், படிப்பு அறியாத மேய்ப்பர்கள். மூன்றாவது, யூதருடைய சட்டங்கள், அவருடைய ரிலீஜியஸ் லா, 300க்கும் மேற்பட்ட அந்த சட்ட திட்டங்கள் ஒன்றையும் கைக்கொள்ளாத மக்கள். இவர்கள் யார்? எருசலேம் பகுதியிலே தேவாலயத்திற்கென்று ஆடு அல்லது பஸ்கா ஆடு
தேவனுக்கென்று பலியிடும் ஆடுகளை உற்பத்தி செய்வதும் அந்த ஆடுகளை பாதுகாப்பதும் தான் இவருடைய வேலை. நான் நினைக்கிறேன், இயேசு உலகத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர் மேய்ப்பர்களையும் நேசித்தார். ஒன்றுக்கும் தகுதியில்லாத இந்த மேய்ப்பர்கள் மேலே அவருடைய இருதயம் காணப்பட்டது. உலகத்தின் இரட்சகராக வந்தவர் முதலாவது உலகத்திலே அவர் பிறப்பை குறித்து சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இந்த மேய்ப்பர்கள் தான். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் லூக்கா சொல்கிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவருடைய சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்கள், கர்த்தருடைய மகிமையினால் சூழப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காணப்படுகிற பெரிய ஒரு சவாலும் நம்முடைய ஊழியமும் இதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொக்ளைமிங் குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது மாத்திரமா, அதன் பிறகு பாருங்கள், அந்த சமயமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், ஆமென், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். திஸ் கால் கேரல்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உலகத்திலே வந்தது நம்மை நேசித்தபடியினால்தான். ஆமென். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு வராவிட்டால் எனக்கு மோட்சமில்லை, உங்களுக்கு மோட்சமில்லை. அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போகான் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் பரலோகத்தை நமக்கு காட்டின பரமன். இன்னும் சொல்லப்போனால் நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக உலகிற்கு வந்தார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஆகவே தான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சமாதான கர்த்தர். இந்த சத்தத்தை ஒன்றும் அறியாத இந்த படிப்பறியாத இந்த மேய்ப்பர்களும் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்கலாமே. 16ஆம் வசனம் சொல்கிறது, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பை முன்னணியிலே கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். They saw. இயேசுவை கண்டு தரிசித்தார்கள். இயேசுவை கண்டு அவர்கள் எங்கு அந்த மந்தையை விட்டு வந்தார்களோ, யாரிடத்தில் விட்டு வந்தார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் பிள்ளையை அவர்கள் தரிசித்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவன் தெரிந்து கொண்ட ஒன்றுமில்லாத ஜனங்கள். இன்றைக்கு நம்மையும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்றுக்கும் உதவியில்லாத மேலே தேவன் வைத்திருக்க கிருபை எவ்வளவு பெரியது. அவர் நம்மை நேசித்து நமக்கு அவரை வெளிப்படுத்தினபடியால் இந்த அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த நற்செய்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். அதுதான் இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டானால், கிறிஸ்மஸ் என்றால் வேறு ஒன்றுமல்ல, இந்த உலகத்தில் பரமன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்த நாள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல மறந்து போக வேண்டாம். நல்லது, நாம் அநேகருக்கு நம்முடைய வெகுமதிகளை கொடுக்கிறோம், அநேகருக்கு நம்முடைய வார்த்தையினாலே சமாதான வார்த்தைகளை கூறுகிறோம், நல்லது. ஆனாலும் கூட தேவனை அறியாத மக்களுக்கு நீங்கள் எப்படி ஆகிலும் நாளிலே குறைந்து ஒரு 10 பேருக்கு ஆகிலும் இயேசுவினுடைய வல்லமையும் இயேசுவை குறித்த நற்செய்தியும் எப்படி ஆகிலும் நீங்கள் அதை பிரசித்தப்படுத்துவது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:18, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் சும்மா வந்திருக்க உட்காரவில்லை, பிரசித்தப்படுத்தினார்கள். முதலாவது போய் பார்த்தார்கள். 2வது அவர்கள் தங்கள் கேட்ட செய்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். 3வது அவர்கள் சொன்ன வார்த்தையை யாவரும் அவைகளை குறித்து கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உலகத்தில் வந்தது மிக முக்கியமான நோக்கம். பாவிகளாக நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படி இயேசு உலகத்தில் வந்தார். 2வது இயேசு வந்தது நோக்கம் 1 யோவான் 3:8 சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே
தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஆகவே தான் இன்றைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகிறது. அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக காணப்பட்டார். பாருங்கள், அவர் எங்கு சென்றாலும் அற்புதங்களை செய்தார். அதை கண்டு அவர்கள் சீஷர்களும் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாய் காணப்படுகிறோம். இயேசுவின் நற்செய்தியை பிரசித்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அநேகருக்காக ஜெபிக்கும் மக்களாக பிசாசின் பிடியில் கட்டப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கவும் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தருக்கென்று ஆசீர்வாதமான ஒரு சாட்சிகளாக மாறுவோமாக. எப்படி ஒன்றுக்கும் உதவியில்லாத இந்த மெய்ப்பர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டு அவர் கொடுத்த செய்தியை உலகத்திற்கு பரப்பினார்களோ, இன்றைக்கு உலகம் முழுதும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் நாட்களிலே நாமும் ஒன்று சேர்ந்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவோம். இயேசுவின் நற்செய்தியை பரப்புவோம். கர்த்தருக்காய் வாழ்வோம். ஆயிரங்களுக்கும் 10,000ங்களுக்கும் வெளிச்சமூட்டும் ஒரு கருவியாக உலகத்தில் உங்களை கர்த்தர் வாழ செய்வாராக. ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உம்முடைய ஊழியக்காரனாகி நான் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அற்புதங்கள் செய்கிறவராய் சுற்றி திரிந்தேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அருமையாக கேரல் பாடின பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கு பிரிவும் உண்டாவதாக என்று எப்படி கேரல் பாடினார்களோ, அப்படி எங்கெல்லாம் கேரல் சத்தம் ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதி காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உன் நற்செய்தியை அறிந்து கொள்ளவும், உமக்கேற்ற பிள்ளைகளாய் மாறவும் கிருபை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தின் காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதம் காணப்படட்டும். புதிய ஆண்டை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். புதிய ஆண்டிலும் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக இப்பொழுதே நன்றியுள்ள இதயத்தோடு கூட நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செபை செய்கிறவராகவும் அற்புதங்கள் செய்கிறவராயும் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். இந்த வாழ்த்துக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வியாபாரங்களிலும், இடங்களிலும் காணப்படுவதாக. அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதாக. அப்படி நாம் ஒன்று மாத்திரம் மையப்படுத்தும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.